நாட்டின் மொத்த பணவீக்க விகிதம் பிப்ரவரி மாதத்தில் 2.38 விழுக்காடு அதிகரித்துள்ளது என நடுவண் அரசு அறிவிப்பு. தீ விபத்து ஏற்பட்ட தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தின் 3 அலகுகளில் மின் உற்பத்தி தொடங்க 6 மாதமாகும் என தகவல். நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து மீண்டும் சட்டப்பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்ந்தார் அப்பாவு. நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மாணவர்களுக்கு ஏன் மடிக்கணினி வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டாஸ்மாக் ஊழலில் முதல் குற்றவாளி முதலமைச்சர் ஸ்டாலின் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. குற்றவாளிகள் வீடுகளை முற்றுகையிடுவோம் என உறுதி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நீர்த்தேக்க தொட்டியின் மின் அளவீட்டு கருவி திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. ஆற்காடு அருகே இருசக்கர ஊர்தி மீது மகிழுந்து மோதிய விபத்தில் புருஷோத்தமன் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழப்பு. தொடர்வண்டியில் கணக்கில் வராத 13,77,000 ரூபாயுடன் சென்ற நவநீத கிருஷ்ணன் என்பவர் திண்டுக்கல்லில் கைது. ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி பகுதியில் பண்ணைக்குள் புகுந்து தெருநாய்கள் கடித்ததில் 100க்கும் மேற்பட்ட கறிக்கோழிகள் உயிரிழப்பு. புதுச்சேரியில் அரசு பேருந்தின் பின்பக்க கண்ணாடியை மது போதையில் கற்களை வீசி உடைத்த விக்னேஷ் என்ற இளைஞர் கைது.